கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு பின் சென்ற பிரதமர் மோடி மணிப்பூர் மாநிலம் விடியல் நோக்கி பயணிக்க பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வழங்க உள்ளதாகவும் அதற்கு அமைதி மிக முக்கியம் என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் மிசோரம் சென்ற பிரதமர் மோடி மோசமான வானிலை காரணமாக தலைநகர் ஐசாலுக்கு செல்லாமல் லெங்புய் விமான நிலையத்தில் இருந்தபடி 8000 கோடி ரூபாய் செலவில் உருவான 51 கிலோமீட்டர் நீள பைரபி சைராங் ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து பைரவி சைராங் ரயில் பாலத்தில் இயக்கப்பட்ட விரைவு ரயிலில் முதல் முறையாக பயணிகள் பயணித்தனர். அதன்பின் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றார். கலவரத்திற்கு பின் முதல் முறையாக சென்ற அவருக்கு தலைநகர் இம்பாலில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இம்பாலில் மாநிலத்தின் புதிய செயலகம், காவல்துறை தலைமையகம் உட்பட 1203 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அங்கிருந்து குக்கி இன பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கும் சுராசன்பூர் பகுதிக்கு சென்ற பிரதமர் மோடி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். சுராசன்பூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவு பெற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி மணிப்பூரில் துரதிருஷ்டவசமாக வன்முறை நிகழ்ந்துவிட்டதாக கூறினார். मणिपुर में किसी भी तरह की हिंसा दुर्भाग्यपूर्ण है। ये हिंसा हमारे पूर्वजों और हमारी भावी पीढ़ी के साथ भी बहुत बड़ा अन्याय है. மணிப்பூரில் ரயில், சாலை போக்குவரத்து உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்ததாகவும் அதே நேரம் வளர்ச்சிப் பணிகளுக்கு அமைதி மிக முக்கியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். अपील करूंगा कि शांति के रास्ते पर आगे बढ़कर अपने सपनों को पूरा करें, अपने बच्चों के भविष्य को सुनिश्चित करें. और मैं आज आपको वादा करता हूं, கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 7000 வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.